உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குரு பார்வையில் இருக்கக்கூடிய செவ்வாயின் மூலமாக உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். கடனை அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் வெற்றி அடைவீங்க. புதன் 5ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது வேலையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, சுயமாக தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கும் உங்களுடைய ஸ்டேட்டஸ் உயர்றதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். நண்பர்கள் விலகி இருக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். தாய் வழி உறவுகளால் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். திருமணமான தம்பதிகளுக்குள் ஒற்றுமைத்தன்மை ஏற்படுமா அப்படின்னு கேட்டால் அது சிக்கலை தரும். ஏன்னா செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கார். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சுக்கிர பெயர்ச்சி பலன்கள். இந்த சுக்கிர பெயர்ச்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த சுக்கிர பெயர்ச்சி அப்படிங்கிறது எதுக்காக இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுகிறீங்க அப்படின்னா, வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைத்திருக்கணும். சில பேர் பார்த்திங்கன்னா எப்போ பாரு அழுதுட்டுருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் சுக்கிரன் சாதகமாக இல்லைன்னு அர்த்தம். குரு சாதகம் இல்லாமல் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த சுக்கிரன் சாதகமாக இல்லை அப்படின்னா சந்தோஷம் இருக்காது, சுக வாழ்க்கை இருக்காது, வசதி வாய்ப்புகள் இருக்காது. குறிப்பாக உங்களுக்கு திருமணம், தாம்பத்திய சந்தோஷம் இருக்காது. இது மட்டும் இல்லை, நீங்கள் எங்கேயாவது வெளியில் போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த சுக்கிரன் ஒழுங்காக இருந்தால் தான் சாப்பிட முடியும். நீங்கள் ஹோட்டலுக்கு போனாலும் உங்கள் நேரம் போனீங்கன்னா அங்கே போய் எல்லாம் பழசாக தான் இருக்கும். கடைசியில் பார்த்தா அங்கேயும் போய் இட்லியும் தோசையும் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு மனுஷனுடைய ஜாதகத்தில் சந்தோஷமான அனுபவத்தை தரக்கூடிய கிரகம் எதுன்னு கேட்டால் இந்த சுக்கிரன் தான். என்டர்டெயின்மெண்ட்டுக்கான கிரகம். அப்பேற்பட்ட கிரகம் கோச்சாரத்தில் ஒழுங்காக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. கோச்சாரத்துலேயும் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்ததுன்னா உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படும். அதனால தான் அதுக்குண்டான பரிகாரத்தோடு சொல்கிறதுக்கு தான் நம்ம இந்த சுக்கிர பயிற்சியை போட்டுட்ருக்கோம். உடனே எல்லோரும் வியூஸ்க்காக போடுறாங்க அப்படின்ட்டு. வியூஸ்க்காக போடணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்குன்னு சில வேண்டாத டாபிக் இருக்குது. அதெல்லாம் எடுத்து போட்டால் எங்களுக்கு வியூஸ் வந்துடும். எங்களுக்கு வியூஸ்க்காக இல்லை, எங்களுடைய கடமை இதை உங்களுக்கு நல்ல விதத்தில் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 14ஆம் தேதி அன்று சுக்கிரன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது தன்னுடைய நீச்சஸ்தானத்தை நோக்கி பயணிக்கிறார். கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். கடகராசி கூட நட்பு கிரகத்தினுடைய வீடு, சந்திரனுடைய வீடு. சிம்ம ராசி சூரியனுடைய வீடு. சூரியன் சுக்கிரனுக்கு நேர் எதிரி. ஏன்னா குரு டீச்சர் சூரியனுக்கு, சுக்கிரன் அசுரர்களுக்கு டீச்சர். இவங்க 2 பேர்த்துக்கும் ஒத்து போகாது. அதனால் இந்த சுக்கிரன் எதிரி வீட்டில் போய் உக்காரதுனால சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த குழப்பங்கள் என்ன மாதிரி குழப்பங்கள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா சூரியன் துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். துலா மாதம்னு சொல்லக்கூடிய ஐப்பசி மாத பிறப்பு. துலா மாதம் அக்டோபர் 18ஆம் தேதி ஆரம்பிக்கிறது. இதில் செப்டம்பர் 19ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் சிம்ம ராசிக்கு வரார். அந்த சிம்ம ராசி அதிபதியான சூரியன் கன்னி ராசியில் புதனோடு சேர்ந்துருக்கார். இதில் புதன் தன்னுடைய உச்சஸ்தானத்தில் இருக்கார். இந்த அமைப்பின் மூலமாக உங்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த எபிசோட். இந்த சுக்கிர பயிற்சிங்கிறது செப்டம்பர் 14ஆம் தேதி முதல் அக்டோபர் 9ஆம் தேதி வரை சிம்ம ராசியில் சஞ்சரிக்கின்ற காலத்தில் சுக்கிரன் தரக்கூடிய நற்பலன்கள், சங்கடமான பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த எபிசோட். இந்த காலகட்டத்தில் இந்த செப்டம்பர் 14லேருந்து அக்டோபர் 9 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குரு பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணுவார். சுக்கிரன் கேதுவோடு இணைய போகிறாரு சிம்ம ராசியில். கன்னி ராசியில் சூரியனும் புதனும் இணைந்துள்ளார்கள். செவ்வாய் துலாம் ராசியில் குருவின் பார்வையில் இருக்கார். கும்பராசியில் ராகு இருக்கார். மீன ராசியில் சனி வக்கரமாக இருக்கார். நவம்பர் 28ஆம் தேதி வரைக்கும் சனி வக்கரமாக இருக்கிறதுனால சில மாற்றங்கள் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். அது என்னங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இதில் அக்டோபர் மாத கடைசியில் தான் புதன் விருச்சிகத்துக்கு போகிறார். புதன் விருச்சிகத்துக்கு, அதாவது கன்னியிலேருந்து துலாம், துலாத்துலேருந்து விருச்சிகம், இப்படி 2 இது போகிறதுனால அக்டோபர் மாதம் வரைக்கும்
புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை யோகமும் ஏற்படும். அது அடுத்த மாதம், அதாவது அக்டோபர் 9ஆம் தேதிக்கு மேலே, அக்டோபர் 9 கன்னிராசிக்கு சுக்கிரன் பயிற்சி ஆகும்பொழுது புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் ஏற்படும். அந்த பீரியட் வரைக்கும் எப்படி இருக்குது, அந்த அக்டோபர் 9ஆம் தேதி வரை எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள்? ஏன்னா செவ்வாய் குரு பார்வை விட்டு விலகிறதே ஒரு பெரிய விசேஷம்னு நம்ம செவ்வாய் பயிற்சியில் சொல்லியிருக்கோம். அதுக்கு வலு சேர்க்கும் விதமாக இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகுதுன்னு பார்க்கறதுக்கு தான் உங்களை அழைக்கின்றேன். வாருங்கள், உங்கள் பலாபலன்களை ஆராய்வோம். ரிஷபராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். ராசிநாதன் சுக்கிரன் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு போகிறார். இந்த 2 இடமே உங்களுக்கு சந்தோஷமான இடம்தான். ஸோ 3ஆம் இடத்தில் இருந்த வரைக்கும் சுய முயற்சியில் வெற்றியை அனுபவித்தீர்கள். இப்போ 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. 4ஆம் இடம் சுகஸ்தானம். அதனால் வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க. வீடு வாங்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இதில் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிட்டார். இதனால் என்ன பண்ணணும்னா வீடு வாங்கிறதுக்கு உண்டான கடன் உதவிகளை பெறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சுக்கிரன் செவ்வாய்க்கு சப்போர்ட் பண்ணுவார். செவ்வாய் சுக்கிரனை எதிரியாக இருந்தாலும் 2 பேரும் சப்போர்ட் பண்ணிப்பாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குரு பார்வையில் இருக்கக்கூடிய செவ்வாயின் மூலமாக உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். கடனை அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் வெற்றி அடைவீங்க. இது செவ்வாய் பயிற்சியிலான மட்டும் இல்லைங்க, சுக்கிர பயிற்சியும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். இத்தனை நாளாக வீடு வாங்கவே கூடாதுன்னு இருந்தவங்களாம் கூட இப்போ வீடு வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் வருது. வீடு வாங்கிறதுக்கு உண்டான அந்த முயற்சிகளில் சாதகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தாயாருடைய உடம்பில் ஏதாவது வியாதி இருந்தது, குறிப்பாக நெஞ்சு பகுதியில் இன்ஃபெக்ஷன் இருந்தது, நீர் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தது, வாட்டர் இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அதெல்லாம் இப்போ தீர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் சுக்கிரன் தசமஸ்தானத்தை பார்க்குறாரு. அதனால் தொழில் ரீதியான முயற்சிகளில் புதிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கும் புதிய வாய்ப்புகள் தேடி வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. இதில் புதன் 5ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது வேலையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, சுயமாக தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கும் உங்களுடைய ஸ்டேட்டஸ் உயர்றதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். நீண்ட நாட்களாக படிப்பில் மந்தத்தன்மையோடு இருக்கக்கூடிய குழந்தைகள் இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு 26 நாளில் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்க. ஏன்னா வீட்டில் ரெஸ்ட் எடுப்பீங்க. வீட்டில் ரெஸ்ட் எடுத்தால் அப்பா அம்மா கொஞ்சம் திட்டுவாங்க, படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கே படிக்கிறதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் வரும். இதன் மூலமாக படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் விலகி இருக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். தாய் வழி உறவுகளால் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஸோ மொத்தத்தில் இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிர பயிற்சி அக்டோபர் 9ஆம் தேதி வரைக்கும், செப்டம்பர் 14 டு அக்டோபர் 9, 25 நாட்கள், 26 நாட்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய திருமண வயதில் இருக்கும் பெண்களுக்கோ ஆண்களுக்கோ உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு கோல்டன் ப்ராடக்ட், கோல்டன் ஐட்டம், ஏதாவது ஒரு தங்கத்தினால் ஆன பொருளை வாங்கி கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது அடுத்தவங்களுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய செலவுகள் ஏற்படுகின்ற நாட்களாக இந்த சுக்கிர பயிற்சி இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கிறது. ஆனாலும் சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த குழப்பங்கள்னால், திருமணமான தம்பதிகளுக்குள் ஒற்றுமைத்தன்மை ஏற்படுமா அப்படின்னு கேட்டால் அது சிக்கலை தரும். ஏன்னா செவ்வாய் 6ஆம் இடத்தில் இருக்கார். என்னதான் இருந்தாலும் 6ஆம் இடம் 7ஆம் இடத்திற்கு விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி உறவில் நீங்கள் கொஞ்சம் மெத்தன போக்கு கடைபிடித்தாலோ அல்லது உங்கள் வாழ்க்கை துணையை விட்டு உங்களை விட்டு விலகி இருந்தாலோ சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்குது சார், என்ன பரிகாரம் ஏதாவது இருக்கா சார் அப்படின்னு கேட்டேன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல எந்த கோயிலுக்கு வேணால் போகலாம். அந்த கோயிலில் சிம்ம வாகனத்தில் அம்பாள் உக்காந்துருந்தான்னா அந்த தெய்வத்தை வழிபடணும். சிம்ம வாகனத்தில், சிம்ம வாகினின்ட்டு பேர், சிம்ம வாகனத்தில் சிங்கம் இருக்கும், சிங்கத்துக்கு மேலே அம்பாள் உக்காந்து இருக்கிற மாதிரி, அது காளியாக இருக்கலாம், இல்லாட்டி துர்க்கையாக இருக்கலாம், ஏதாவது ஒரு அம்பாள் அங்கே இருக்கணும். அது இந்த சிம்ம வாகனத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் இருந்தான்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த திருசூலத்தில் தினமும் ஒரு எலுமிச்சம்பழத்தை சொருகிட்டு வாங்க. உங்களுடைய எதிரிகள் தொல்லை அடங்குவது மட்டுமல்லாமல் சுக குறைவிலிருந்து விடுதலை கிடைக்கும்.
வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்களை களைவதற்கு இது உதவிகரமாக இருக்கும். இந்த சுக்கிர பயிற்சியானது உங்களுக்கு சுகத்தை மட்டுமல்லாமல், சந்தோஷத்தை மட்டுமல்லாமல், அனுகூலமான பலன்கள், அதாவது சுக குறைவிலிருந்து விடுபடுவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் இந்த எபிசோட் சொல்லியிருக்கோம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான பலன்கள், சுக்கிர பயிற்சி பலன்கள் மட்டுமல்லாமல், செவ்வாய் பயிற்சி பலன்கள் மட்டுமல்லாமல், இந்த கிரகங்களுடைய கூட்டு பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்கள், கைபேசி எண்கள், வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேரிலோ வாட்ஸ்அப்பிலோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான சுகத்தையும் சந்தோஷத்தையும் அந்த சுக்கிரன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.